பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் என்பது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இங்கு நடைபெறும் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மண்டல பொறுப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என 250 முதல் 300க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, உறுப்பினர் சேர்க்கை, மத்திய அரசுகளின் திட்டங்கள் எதிர்ப்பு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இந்த தீர்மானங்கள் என்பது இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. அதாவது கட்சி தொடங்கி 2வது செயற்குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது. தற்போது தலைவர் விஜய் அவர்கள் சற்று முன்பதாக இங்கு வந்து கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டத்திலே அவர் தலைமையேற்று நடத்தி வருகிறார். இந்த செயற்குழு கூட்டத்தில் குறிப்பாக அவர் சுற்றுப்பயணம் தொடர்பாக, அதாவது மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வது, அது மட்டுமின்றி மாநில அளவிலான அடுத்தடுத்த கட்டங்கள், பொதுக்குழு கூட்டங்கள், அதாவது பிரச்சார கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த வாரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளையொட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அந்த முன்னாள் அதிமுகவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவர் ஆனந்த் அவர்களை கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைகள் மீறி செயல்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சி அலுவலகத்தில் பங்கேற்று அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணியில் இணையும் அல்லது அதிமுக கூட்டணியில் இணையும் என தொடர்ந்து பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பாக கூட்டணி விவரங்கள் தொடர்பாக அல்லது எதிர்கால கூட்டணி தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விஜய் தெரிவிக்க இருப்பதாகவும் தனது நிலைப்பாட்டை குறித்து அறிவிக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. இப்படியாக 250 முதல் 300 பேர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த செயற்குழு கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.